ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog என்ன அப்படின்னா, நாங்க சடனா வந்துட்டு பாண்டிச்சேரி வந்து ஃபேமிலியோட போயிருந்தோம் ஃபங்க்ஷனுக்காக. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன், எங்களோட ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பாப்பா கூட வந்து பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறேன். தேனியிலேருந்து பாண்டிச்சேரி ரொம்ப லாங் ட்ராவல் தான். பட் என்ன மாதிரி எனக்கு கோஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்துட்டு ரொம்ப ஓவராக சேட்டை பண்ணிட்டாங்க. அதை பார்த்து தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். பட் வந்து ரன்னிங்கில் வந்துட்டு பஸ் இருக்கிறப்போ வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு பாப்பா சேட்டை பண்ணலை. ஆனால் என்கிட்டேருந்து யாருக்கிட்டையுமே போகவே இல்லை. இடையில மட்டும் வந்து திண்டுக்கல்லில் வந்து டின்னருக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சம் மட்டும் ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டே பாண்டிச்சேரி வந்துட்டு ஏர்லி மார்னிங் 3 o'clock வந்து ரீச் ஆனோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் லாங்காக வந்துட்டோம், ஏதாச்சும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்படி நான் இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணுறப்ப தான் பாண்டிச்சேரியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா நேரு ஸ்ட்ரீட் அப்படின்றது வந்து தெரிய வந்துச்சு. இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ரொம்ப லாங் ட்ராவலாக இருந்துச்சு அப்படின்னா ட்ராவல்லே டைம் போயிடும், நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. பட் லக்கிலி வந்து அக்கா கிட்ட கேட்டப்போ அவங்க ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்து நேரு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாங்களா. செம்ம ஹாப்பி ஆயிடுச்சுனால மார்னிங் வேகமாவே நாங்க கிளம்பி இப்ப வந்து சூப்பரா வந்துட்டு போயிட்டு இருக்கோம். பட் என்ன பாண்டிச்சேரி டிராபிக் பத்தி சொல்லவா வேணும், மார்னிங்கே கொஞ்சம் டிராபிக்கா தான் இருந்துச்சு. 20 minutes டிராவலுக்கு நாங்க ஒரு 45 minutes டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்துச்சு. தேனி கம்பேர் பண்றப்போ பாண்டிச்சேரி வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே சிட்டி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேரு ஸ்ட்ரீட் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்க, இந்த ஸ்ட்ரீட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 10 o'clock தான் எல்லா ஷாப்புமே வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் 9:30க்குலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தோம். நல்லா பெரிய மார்க்கெட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் அப்படின்றதவே சொல்லலை. என்னோட அக்கா பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்ன நம்ம பர்ச்சேசிங் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அங்கே மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸ், 100லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டு. நான் பெரிய ஹீல்ஸ் பர்சன்லாம் கிடையாது. ஸோ ஃப்ளாட்ஸ் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது. நம்ம போய் எடுத்ததுமே வந்து ஒரு ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து ஒரு 2-3 ஷாப்பில் போய் விசிட் பண்ணி அங்கே ரேட் எப்படி இருக்குது, அங்கே மாடல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு கிளான்ஸ். மேக்ஸிமம் பார்க்குறதுக்கு ஒரே கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் எல்லா ஷாப்லையுமே வச்சுருந்தாங்க. ஸோ 1-2 ஷாப்பில் மட்டும் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளாட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு பார்த்தே வந்துட்டு பிக் பண்ணியிருந்தேன். நான் எடுத்த ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 to 250 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் ஷூ கலெக்ஷன்ஸ்மே நிறைய வச்சிருந்தாங்க. பட் நான் வாங்கிட்டு இருக்கப்போ ஒரு அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரொம்ப நடக்கிறப்போ அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கல்லெல்லாம் உள்ளே போயிடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து ஷூ சைடு போகல, ஃப்ளாட்ஸ் மட்டும் பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் கொளுத்து எடுத்துருச்சு. நாங்கள் வந்து ஒரு ஷாப் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு இந்த ஷாப்குள்ளே நுழைஞ்சோம். இந்த ஷாப் நேம் கூட எங்களுக்கு தெரியாது, அதனால உங்களுக்கு அது டீட்டெயிலாக வந்து என்னால் கொடுக்க முடியல. பட் இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து நான் சொல்லியே ஆகணும், ரொம்ப ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ கிளிட்டரிங்காக இருந்துச்சு. பேஸ்டல் கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோவில் பார்த்தாலே இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நமக்கு பேங்கிலே போட பிடிக்கல அப்படின்னா கூட இதை பார்த்தா நம்ம போட்டுருவோம். அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸும் அதோட குவாலிட்டியும் வந்து இருந்துச்சு. பட் இதோட பிரைஸ் தான் கொஞ்சம் வந்து கேட்டு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நார்மல் ரெயின் ட்ராப் பேக்கில் வந்து 120 to 150 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 250 ஒரு டஜன். ஸோ வந்துட்டு நான் அப்படியே வேற செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆயிட்டேன். என்னோட கசினுக்கு வந்து ஆக்சிடைஸ் ஜுவல் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அத்தை. அண்ட் சைட் பை சைட் நான் பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி க்யூட்டான கிளிப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ எனக்கு எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல, அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நான் ஃபைனல் பண்ணி ஒரு 4-5 வந்து பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன். நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளோ க்யூட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் வந்துட்டு ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு.
ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு ஸோ அதே பிளாட்ஃபார்மில் வந்து அப்படி நாங்கள் நடந்துட்டு இருந்தோம். நேரு ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்ட்ரீட்டு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் தான் வேணும். அந்த அளவுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அண்ட் இன்னும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து வாங்கலாம். ஸோ அந்த ஷாப்பிங்குமே முடிச்சுட்டு இப்போ வந்து நல்ல ஜில்லுன்னு வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து குடித்தோம். இதுக்கே டைம் வந்து 2 o'clock மேலே ஆயிடுச்சு. ஈவினிங் 6 o'clock ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இதோட வைண்ட் அப் பண்ணிட்டு பர்ச்சேசிங் எல்லாம் வந்து முடிச்சுட்டு இந்த ஜூஸை வந்து ஜம்முன்னு குடிச்சாச்சு. நிற்கிற வெயிலுக்கு வந்து இந்த வாட்டர் மெலன் ஜூஸ் ஆஹா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஐஸ் கியூப்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடித்தேன். அந்த அளவுக்கு வந்து வெயில் என்னால் தாங்கிக்கவே முடியல. நாங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே இந்த ஜூஸ் ஷாப்க்கு அப்போசிட்டில் இந்த பிளாட்ஃபார்ம் தெரியுதுல, ஸோ இங்கே தான் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்கிங் பண்ணாலே வந்துட்டு ஒரு 250 200 அந்த ரேஞ்ச்லேயே வந்து நம்ம வாங்கிடலாம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கிட்டு நேரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டோம். ஈவினிங் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். தட்டு வரிசை எல்லாமே வந்து வச்சாச்சு. வீட்டிலே தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. கீழேயே செட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து அன்றைக்கி வந்து ஒரு சுடிதான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க தான் வந்துட்டு என்னோடய அக்கா பொண்ணு. இவங்களுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ரெடியாகி கீழே போயிட்டு தட்டு வரிசை எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வந்து ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாப்பா பாருங்களேன் நல்லாவே வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. எங்கள் புது ஏரியா புது அட்மாஸ்பியரில் வந்துட்டு எப்படிலாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லார் கூடயும் வந்துட்டு நல்லா மிங்கிள் ஆகிட்டு சூப்பராக விளையாண்டுட்டு அவங்க சேட்டையை எப்பயும் போல் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. என்னையும் எப்பயுமே வந்துட்டு பிஸியாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு டின்னர் வந்து அங்கேவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி மை ஃபேவரட். ஸோ அது மட்டும் வந்து எடுத்துட்டு பாப்பாக்கு பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு 9 o'clock எங்களுக்கு பஸ்ஸு. ஸோ பஸ் ஏறி மார்னிங் வந்துட்டு 7 o'clock வந்து தேனி ரீச் ஆகிட்டோம். ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் வந்துட்டு நம்ம தான் ஓடிஜி வாங்கியிருக்கோம்ல, ஸோ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எசென்ஷியல் நீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மெஷரிங் கப்ஸ் அண்ட் மெஷரிங் ஸ்பூன் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அது வந்து நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்துட்டு லிங்க் கிடைச்சிச்சு அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அப்படி இல்லைனா ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக அடுத்து நமக்கு தேவைப்படுறது வந்து இந்த ஜல்லடன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ மாவு வந்து சலிக்கிறது. ஸோ இது வந்து இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து ட்ரே வந்து தேவைப்படும். ஸோ அதனால வந்துட்டு நான் 3 ட்ரே வந்து ஒரே காம்போ பேக்காக போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கப் கேக் மோல்டு. இதில் வந்து 6 கப் கேக் வித் லைனரோட வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ரவுண்ட் கேக் மோல்டு வந்து இருந்துச்சு. கிளிப் டைப்பில் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கேக் வந்து அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுலேயே வந்து சைஸ் வந்து இன்ச்சஸ் வேரியேஷன் வந்து நிறையா இருக்குது. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த காம்போவில் ஃபைனலாக வந்துட்டு இந்த பிரெட் மோல்டு வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனி ட்ரே. இதில் நம்ம கேக்குமே பண்ணிக்கலாம். பட் ப்ரௌனிக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். எலக்ட்ரிக் பீட்டர் வந்து கென்ட்ல இருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2 பீட்டர் ஹூக்ஸ் வரும், 2 டோ ஹூக்ஸ் வரும் வித் ஸ்டாண்டோட 1 year வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. யூஸும் பண்ணி பார்த்தாச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான பேக்கிங் எசென்ஷியல் வந்து இந்த ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து வாங்கியிருந்தேன். மிக்சிங் பவுலுமே வந்துட்டு பேக்கிங்க்குன்னு தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் 4 மிக்சிங் பவுல் வந்து வாங்கியிருந்தேன். இது ஃப்ளிப்கார்ட்ல வாங்கியிருந்தேன். இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஒயிட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் கிடையாது, பட் மிக்சிங் பர்பஸ்க்கு இது ஓகேவான ஒரு ப்ராடக்ட் தான்.
நான் வச்சிருக்க ஓடிஜி பார்த்தீங்கன்னா மார்பி ரிச்சஸோட ஓடிஜி வித் ஏர் ஃப்ரையர் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம ஏர் ஃப்ரையராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓவனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 நாப் வந்து நம்ம மோட் செலக்ட் பண்றதா இருக்கும். அண்ட் தேர்ட் நாப் பார்த்தீங்கன்னா எல்லா ஓடிஜிலையும் இருக்கிற மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிறது. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து டைமர் செட் பண்ணிக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தனியாக வேணா நான் உங்களுக்கு இன்னொரு vlogல வந்து ஷேர் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஓடிஜி வாங்குற பிளான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓடிஜி வாங்கினதுமே வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரௌனி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு இவ்வளோ நல்லா வந்தது வந்து எனக்கே ரொம்ப பெரிய ஹாப்பி. அண்ட் இந்த ஹாப்பினஸோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து நான் மீட் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.